வணக்கம் மக்களே. இன்னும் 82 நாள் தான் இருக்கு நம்ம சவாலுக்கு. நேற்று நைட்டே நம்ம ஓட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு காலையில் ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் டே அப்டமன் மட்டும் தான் ட்ரைன் பண்ணுறேன். ஏன்னா ஈவினிங்கும் நான் ஜிம்முக்கு வந்துட்டு இருக்கேன் இப்போ லீவில் இருக்கிறதுனால. முடிச்சுட்டு நானே டயட் சிக்கன் ரெடி பண்ணி அதையும் ஸ்டோர் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதோட தம்பிகளுக்கு ஈவினிங்காக பாலை வச்சுட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கிரேடியில் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக புதுசாக பேர்லெட் வாங்கியிருக்கேன். நண்பர்களே, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பண்ணாலும் இந்த தொப்பை மட்டும் நம்ம கண்ணு ஒதுக்கிலே இருக்க நண்பர்களே, கண்டிப்பாக அதை நம்ம கரைக்கிறோம். இப்போ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உண்மையை சொல்ல போனால் பேலட்ஸ் நல்லாவே தாங்குது. நாம தான் கொஞ்சம் வீக்காக இருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே நம்ம ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த தம்பிள் நானாகவே வீட்டில் ரெடி பண்ணுது. ரொம்ப வருஷமே என் கூட இருக்குது. வீட்டில் இருக்க போகிற நான் எதாவது யூஸ் பண்ணுவேன். அப்படியே ஒரு மணி நேரம் தரமான ஒர்க் அவுட் முடிஞ்சது. இந்த 1 மணி நேரம் ஒர்க் அவுட்டுமே ஷோல்டர் ட்ரைன் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் கேலிஸ்தனிக்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கேலிஸ்தனிக்ஸ் ஒன்றும் யாராலையும் பண்ண முடியாத விஷயம் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா எப்படி இருந்தாலும் கற்றுக்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லை, பிளான்ஸ் பண்ணுறதுக்கான பேசிக் ஸ்டெப் தான். இது ரொம்ப வலிக்குது. யூடியூப் பார்த்து கற்றுக்கணும் இப்படி தான் போல. நம்ம சரௌண்டிங்கில் யாரும் கேலிஸ்தனிக்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணி விட்டுருப்பாங்க. நான் அவங்ககிட்ட இருந்து கூட கற்றுக்கிறேன்.